நன்றி சார். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்குது. ஏன்னா அடுத்து வரப்போகிறவங்க எஃப்ஓஎச்எஸ் நிறுவன தலைவர். அவரோட படிப்பும் நிபுணத்துவமும் பொறியியலில் இருக்கலாம். ஆனால் அவரோட மனமும் ஆர்வமும் தொன்மை, மரபு, கலாச்சாரம், தமிழ், மதுரை இதை சுற்றி தான் இருக்குது. இந்த விழாவிற்கும் இத்தனை ஒருங்கிணைப்பிற்கும் பணிகளுக்கும் ஆரம்பம் மற்றும் ஆதாரமான திருமதி சர்மிளா தேவதாஸ் அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். நன்றி உதய். இந்த இனிய மாலை நிகழ்ச்சி நிறைவரும் நேரம் வந்துவிட்டது. ஸோ இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பேர் மெனக்கெட்டுருக்காங்க. ஸோ it's my duty to thank everyone behind the scenes who have made this possible. ஸோ முதல்ல நான் இது ஒரு செய்தி சொல்ல வேண்டிய காலகட்டங்கிறது எல்லாருமே கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதை வழி வகுக்கிறதுக்கு நமக்கு கரு பழனியப்பன் மாதிரி நம்மளோட ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட பிகெஸ்ட் சக்ஸஸ். அண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, அவர் பேசினது ரீச் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா குறும்படம் பண்ணுறதுக்காக தான் பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் நடக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் the brain behind everything is of course always Gandhirajan for us. Friends of Heritage Sites-நால the brain box is Gandhirajan தான் எங்கள் எல்லாரோட ப்ராஜெக்ட்ஸுக்கும். ஸோ அவருக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட இன்னொரு பெரியவர் இருக்கார், டாக்டர் வேதாச்சலம். அவர் தான் எங்களை இந்த ஜேர்னிக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் அலாங் வித் ப்ரொஃபஸர் வெங்கட்ராமன். ஸோ அவரையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி பாராட்டுறோம் இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் மதுரை தான். ஸோ ஐம் பேசிக்லி ப்ராட் அப் இன் மதுரை. ஆனால் எனக்கே 40 வயசுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது மதுரையில், இவ்வளோ ஒரு பெருமை தொன்மையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறது தெரிஞ்சுது. ஸோ எனக்கு என்னென்னா, என்னோட ஒரே வருத்தம் என்னென்னா, டாக்டர் வேதாச்சலத்தை இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் மீட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைப்பேன். ஸோ இன்னும் நிறையா கற்றுருந்துருக்கலாம், இன்னும் நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம். ஸோ தேங்க்யூ சார். And of course, our chief guest for today, Mr. Subbarao, thank you so much. We learned a lot from you also. ஒரு global picture கொடுத்தீங்க, and that is very important for students today. நம்ம எல்லாமே இப்போ ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதை நம்ம குளோபலாக திங்க் பண்ணி லோக்கலாக ஆக்ட் பண்ணணுங்கிறது தான் that is the right way. And I hope the students here learn from that. And of course, thanks to Mr. Vanchinathan. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு பேர்னிங் இஷ்யூவை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, அண்ட் எல்லாருக்கும் அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிங்க. அண்ட் ஐ ஹோப் தட் we'll be able to do something about it from our side also. And we'll take it to the authorities. And then special thanks to Mr. Asay Thambi and Mr. Maruthu Pandiyan. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இதுவும் இந்த இவ்வளோ நல்லா வந்திருக்காது நம்மளோட ஆவணப்படம். ஸோ அது இன்னொரு என்ன விஷயம்னா, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு அப்படியே அமைஞ்சுது. நாங்கள் பிளானே பண்ணலை, இது யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்கள் ப்ரீவியஸ் ஈவினிங் தான் இதை பிளான் பண்ணி போய் எடுத்தோம். அதான் உண்மை. காந்திராஜன் ஞாபகம் இருக்கா? ஸோ இன்ஃபேக்ட் நான் அன்றைக்கி காலையில் போகிறதா கூட இல்லை, பட் சார் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ காலையில் நாங்கள் 6:30 மணிக்கு கிளம்பி போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் போனது December 6th, 2024. இன்றைக்கி less than 2 months, 2 monthsல we were able to bring it to a good level and release it today. So I thank all the people involved, like our multimedia, the cameraman Harris and his team, and Akshata, our intern. She worked very hard on this, and of course Rajiv was a big time coordinator, and by his side was always Rama, supporting in a big way, our convener of FOHS Pandyas. ஸோ இந்த ப்ரோக்ராமுமே நாங்கள் ரொம்ப குயிக்காக தான் we put it together. I think ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆடிட்டோரியம், the best place to release this was made possible thanks to my school friend Dr. Arvind, and thanks to him and Mrs. Chitra Tulsiraj and Ms. Veni and the entire LICO team. We are very grateful to have had this auditorium with the perfect acoustics and screen, and it felt like we were watching a movie.
ரொம்ப நன்றி. And Uday did a fantastic job of MC. Thank you so much. And இன்னொரு பெரிய கோயின்சிடன்ஸ் என்னன்னா ஹீஸ் மிஸ்டர் ஆசை தம்பிஸ் ஓன் பிரதர் தம்பி. ஸோ அது இன்னொரு பெரிய ஒரு கோயின்சிடன்ஸ். அப்புறம் சிவா has been a great support for us from the back side, always helping us. And I hope I have not, and ஊடகம். ஸோ இன்றைக்கி நிறைய மக்கள் ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதற்கு காரணம் ரமா. தேங்க்யூ ரமா. And I think I have not missed anybody. Yeah, okay. I think that has come to the end of my list. And of course, last but not the least, audience. Ungaloda participation illama idella it would not have been possible. And I hope you all had a great time and enjoyed the evening. Thank you so much. Nandri.